Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பிரம்மோஸ் NG மிசைல இந்தியால தயாரிக்க போறாங்க. அது எங்க தயாரிக்க போறாங்க, அந்த மிசைலோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கறத பத்தியும் HAL காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் CAT சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டத்துக்காக தேஜஸ் மேக்ஸ் அப்படிங்கிற விமானத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது எதற்காக உருவாக்குறாங்க, அதோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ சமீபத்துல டெஸ்ட் பண்ண பிரம்மோஸ் NG மிசைல உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல லக்னோல மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா நேரடியா 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், மறைமுகமா 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மோஸ் க்ரூசர் மிசைல பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இந்த நிறுவனம் ரஷ்யா இந்தியா ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி. இந்த மிசைல டிசைன் பண்ணது ரஷ்யன் NPO மெஷினோஸ்டோனியா மற்றும் DRDO, இந்த ரெண்டு நிறுவனங்களும் இணைஞ்சு இந்த மிசைல டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த மிசைல முதல்ல 2001ல லான்ச் பண்ணாங்க. பிரம்மோஸ் மிசைல் இந்தியாவோட முப்படைகள்லயும் பயன்பாட்டுல இருக்கு. இப்ப சமீபத்துல இந்தியன் நேவிக்கு தல்வார் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் போர்க்கப்பல்கள் ரொம்ப கம்மி, எதிரி ரியாக்ட் பண்றதுக்குள்ள இது டார்கெட்டை போய் அட்டாக் பண்ணிரும். இந்த பிரம்மோஸ் மிசைல உலகின் எந்த ஒரு வெப்பன் சிஸ்டத்தாலும் இடைமறித்து தாக்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். பிரம்மோஸ் மிசைல் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது. இந்த பிரம்மோஸ் மிசைல் அது டார்கெட்டை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே மாதிரி டிராவல் பண்ணாது, வெவ்வேறு திசைக்கு மாறி மாறி டிராவல் பண்ணும். இதன் மூலமா இந்த மிசைலை தடுக்கவே முடியாது. இந்த மிசைல் டார்கெட்டை போய் அடிக்கும் போது சேதம் அதிகமா இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மிசைல் போய் அட்டாக் பண்ணும்போது ஏற்படக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜி. இந்த மிசைல் அதிவேகமா போய் இலக்க தாக்குறதுனால அதிக கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு. இந்த கைனெட்டிக் எனர்ஜி மூலமா தாக்கப்படும் இடம் அதிக சேதத்துக்கு உள்ளாகுது. பிரம்மோஸ் மிசைல்னால அதிகபட்சமா 15 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும், குறைஞ்சபட்சமா 10 மீட்டர் உயரத்திலையும் பறக்க முடியும். இந்த மிசைல்ல 200ல இருந்து 300 கிலோ கன்வென்ஷனல் வார்ஹெட்டை எடுத்து சென்று இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். பிரம்மோஸ் NG அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல். இந்த மிசைல பழைய பிரம்மோஸ் மிசைல்ல இருந்து மேம்படுத்தி உருவாக்கி இருக்காங்க. பிரம்மோஸ் NG மிசைலோட ரேஞ்சும் 290 கிலோமீட்டர் தான். இந்த மிசைல்னால மேக் 3.5 அப்படிங்கிற வேகத்துல டிராவல் பண்ணும். மேக் 3.5 அப்படின்னா 4300 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல டிராவல் பண்ணும். இந்த மிசைலோட வெயிட் 1.5 டன். இந்த மிசைலோட லென்த் 5 மீட்டர், இதோட டயமீட்டர் 50 சென்டிமீட்டர். இந்த பிரம்மோஸ் NG மிசைல் பழைய பிரம்மோஸ் மிசைல்களை விட 50% எடை குறைவானது. பழைய பிரம்மோஸ் மிசைலை விட 3 மீட்டர் சிறியது. பிரம்மோஸ் மிசைல தல்வார் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் கப்பல்ல எதற்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இத ஒரு ஆன்டி ஷிப் மிசைலா பயன்படுத்த முடியும். HAL காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் CAT சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டத்துல பயன்படுத்துறதுக்காக தேஜஸ் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விமானத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விமானம் இந்த CAT சிஸ்டத்தோட மதர்ஷிப்பா செயல்பட போகுது. அதுக்காக தேஜஸ் போர் விமானத்தோட காக்பிட்டை மாற்றி அமைக்கக்கூடிய வேலைகளை HAL ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காக்பிட் மூலமா தான் CAT சிஸ்டத்தோட மதர்ஷிப் இந்த சிஸ்டத்தோட மற்ற ட்ரோன்கள் விமானங்களோட இணைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த தேஜஸ் மேக்ஸ் விமானத்தை பைலட்டாலையும் இயக்கப்படும், பைலட் இல்லாம ஆட்டோமேட்டிக் விங்மேன் பிளாட்ஃபார்ம் ஆகவும் டெவலப் பண்ணிருக்காங்க. CAT சிஸ்டத்துல ஸ்வாம் ட்ரோன்ஸையும் பயன்படுத்த போறாங்க. தேஜஸ் மேக்ஸ் விமானத்தை ஏரோ இந்தியா 2020ல ஷோகேஸ் பண்ணிருந்தாங்க. தேஜஸ் மேக்ஸ் போர் விமானம் தேஜஸ் விமானத்தோட ட்வின் சீட்டர் ஃபைட்டர் ஜெட்ல இருந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ட்வின் சீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு காக்பிட்டை CAT சிஸ்டத்தோட கமாண்ட் மற்றும் கண்ட்ரோல் போஸ்டா செயல்படும். இந்த காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்துல 3 சிஸ்டங்கள் இருக்கு. CAT வாரியர் இது எதற்கு பயன்படுது அப்படி
அப்படின்னா இந்த விமானத்தை பைலட் இல்லாம பறக்க வைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்தது கேட் ஹண்டர். இந்த சிஸ்டத்தின் மூலமா ஏர் லான்ச் க்ரூசர் மிசைல்ஸ லான்ச் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த சிஸ்டம் கேட் ஏர் லான்ச் பிளெக்சிபிள் அசெட் ஆல்பான்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டத்தின் மூலமா லாய்டரிங் மியூட்டன்ஸ இலக்குகள் மீது தாக்க வைக்க முடியும். இந்த 3 சிஸ்டத்தையும் தேஜஸ் மேக்ஸோட காக்பிட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். தேஜஸ் மேக்ஸோட காக்பிட்ட இந்த சிஸ்டத்துல இருக்க ஒரு ட்ரோன்ல இருக்கக்கூடிய பைலட் ஆபரேட் பண்ண முடியும். அப்படி இல்ல அப்படின்னா வெப்பன் ஸ்டேஷன் ஆபீஸ்ல இருந்தும் இந்த காக்பிட்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். வெப்பன் ஸ்டேஷன் ஆபீஸ்ல இருந்து இந்த காக்பிட்டுக்கு அந்த ஆபரேஷனுக்கு தேவையான கட்டளைகளை நம்மளால பிறப்பிக்க முடியும். கேட் சிஸ்டத்தோட காக்பிட்ட ஆபரேஷன் கிரைட்டீரியாவை பொறுத்து மேனுவலாகவும் பயன்படுத்த முடியும். HAL மற்றும் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனமும் இணைந்து தேஜஸ் மேக்ஸோட காக்பிட்ட வடிவமைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 4 வருடங்கள்ல அவங்க இந்த தேஜஸ் மேக்ஸ டெவலப் பண்ணணும். இந்த காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்துல தேஜஸ் மேக்ஸ் விமானம் மதர்ஷிப்பா செயல்படும். ஸ்வாம் UAVs மற்றும் UCAV ட்ரோன்ஸ் இந்த மதர்ஷிப்ல இருந்து பிறப்பிக்கக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றும். இந்த சிஸ்டத்தை இந்தியன் நேவி மற்றும் இந்தியன் ஏர்போர்ஸுக்காக உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டத்தை டிசைன் பண்றது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரட்டரி மற்றும் நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி. இந்த கேட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ் ஏர் காம்பேக்ட் சிஸ்டம். இது மட்டும் இந்தியா டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். See you in the next video. ஜெய் ஹிந்த்.